2 விதமாக இருக்குது. பெட் டாக்னு ஒரு குரூப்பு, ஸ்டே டாக்னு இருக்காங்க. பெட் டாக் வச்சுருக்கவங்க பூராமே எல்லாருமே வந்து ஒரு வீட்டில் தான் வளர்ப்பாங்க. அதுக்கு ஹவுஸ் ஓனர்னு ஒருத்தர் இருப்பார், அதை வளர்த்துட்டு இருப்பாரு. இந்த டாக் பூரா வரைமுறைப்படுத்தணும். சென்னையில் மட்டுமே நான் நினைக்கிறேன் 1,00,000 டாக் இருக்கும், பெட் டாக் மட்டும். இந்த 1,00,000 டாக்கையுமே நீங்கள் ஏன் வந்து கார்பரேஷனில் போய்ட்டு ஏன் ஒரு பெர்மிஷன் லைசன்ஸ் வாங்கக்கூடாது? இதை வாங்கணும். இப்போ எல்லாமே ஆன்லைன். ஸோ இவங்க என்ன பண்ணா, ஒரு டேட்டா பேஸ் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு 1000 rupees ஃபீஸு எவ்ரி இயருக்கு. டாக் ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணால் தே ஷுட் கெட் லைசன்ஸு. அதில் வந்து இந்த வேக்சின்லாம் போட்டிருக்கீங்களா, எல்லாம் போட்டு அதை வந்து வச்சுக்கணும். 1000 ரூபா வாங்கினால 1,00,000 டாக் இருக்குது. கிட்டத்தட்ட கார்பரேஷனுக்கு வந்து 10 கோடி வருமானம் வந்துடுது வருஷத்துக்கு. அவங்க எல்லாமே பெட் டாக் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. மார்னிங் ஆர் ஈவினிங்கில் வந்து வெளியே கொண்டு போவாங்க. தே ஆர் பெர்மிட்டட் டு டேக் தேர் டாக்ஸ் அவுட் ஃபார் வாக்கிங் வித் மவுத் கேட் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டணும். எங்க சார் யார் மவுத் கேட்? அதை தான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் இருக்கணும். ஒரு வரைமுறைப்படுத்தா ஸ்ட்ரிக்டாக அப்படின்னா வந்துடும். மவுத் கேட் போடாமல் வெளியே வந்தால் அந்த ஓனருக்கு பனிஷ் பண்ணணும். இதெல்லாம் சின்ன சின்ன மெத்தட் தாங்க. ஒரு 6 மாதத்துலேயே நடைமுறைக்கு வந்துருங்க, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால். ஸோ இவங்க 1000 ரூபா வருஷம் கட்டும்போது 1000 ரூபாங்க சின்ன அமௌண்ட்டு. ஒரு 10 கோடி ரூபா வரைக்கும் வந்து கார்பரேஷனுக்கு வருமானம் வந்துடுது. இதே வந்து எப்படின்னா நீங்கள் மானிட்டரும் பண்ணணும். ஒரு ரேண்டம் செக் பண்ணும்போது ஒரு வீட்டில் வந்து லைசன்ஸ் இல்லாமல் டாக் இருந்து வச்சுங்களேன், ஒன்று அவங்களுக்கு ஃபைன் பண்ணணும், இல்லையா அந்த டாகை ஷெல்டர் கொண்டு போயிடணும். இப்படிலாம் நீங்கள் வரைமுறைப்படுத்தி இப்போ ஸ்ட்ரிக்டாக பண்ணால் அழகாக வந்து எராடிகேட் பண்ணிடலாம். இது பெட் டாக் ஓனர் சைடு.